உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒரு சூப்பு, சிக்கன் சூப்பு. இந்த சிக்கன் சூப்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த சிக்கன் சூப்பு எப்படி செய்யலாங்க பார்க்கலாம். பாத்திரம் சுடாச்சு, நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம இந்த சூப்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இந்த சிக்கன் சூப்புக்கு வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நீங்கள் நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, பிராய்லர் கோழியாக இருந்தாலும் சரி, நல்லா இடித்து வச்சுங்க, இல்லைனா பொடிசாக நறுக்கி வச்சுங்க. இந்த அளவுக்கு நான் இடித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 10 நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். பொடிசாக வெட்டின தக்காளி 1, ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். சோம்பு 1/4 ஸ்பூனு, ஜீரகம் 1/4 ஸ்பூனு, 10 பூண்டு பல், கொஞ்சம் மிளகு, இது எல்லாமே ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூனு மல்லித்தூள், 1 பிடி மல்லி இலை, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது, தேவையான அளவுக்கு உப்பு. மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்த்துக்கலாம். சிக்கனு, வெங்காயம், எண்ணெய், உப்பு, தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சோம்பு, ஜீரகம், பூண்டு, மிளகுத்தூள், மல்லித்தூள், மல்லி இலை. ஒரு பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம வெளியில் வச்சு சமைக்க போகிறோம். விறகடுப்பு தான். இப்போ நம்ம இந்த வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை, அதை போட போகிறோம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது இந்த பச்சை மிளகா, அதையும் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இந்த தக்காளி இருக்குங்களா, அதை போட போகிறோம். இதையும் நல்லா வதக்கிப்போம். இந்த சீசனுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப சளி பிடிக்கும் இல்லைங்களா? எனக்கு கடுமையான சளி தான். இந்த சளியை போக்குறது வந்து சிக்கன் சூப்பு தான். அப்படி ஒரு அற்புதமான மருந்து சிக்கன் சூப்பு. அது நிறைய பேருக்கு தெரியாது. சிக்கன் வந்து சாப்பிட்ட சூப்பை சாப்பிட்ட நம்ம தொண்டெல்லாம் அப்படியே ஓப்பன் ஆகிடும், மூக்கு அடப்புலாம் அப்படியே ஓப்பன் ஆகிடும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பாட்டே பாடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அப்படியே நல்லா வதக்கிப்போம். அது அப்படியே நல்லா மசிட்டோம் தக்காளியில். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த சோம்பு, ஜீரகம், பூண்டு, மிளகு இந்த கலவையை அதில் போட்டுடலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுணும். எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம கலக்காமல் செய்ய போகிறோம். இதில் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்கிறோம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகும். தக்காளிலாம் நல்லா வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இந்த சிக்கனை நம்ம போட்டுக்கலாம். இந்த சூப்பு செய்கிறதே வந்து எனக்காக தான் செய்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு சளி பிடிச்சிருக்கு, தொண்டை மூக்கெலாம் அடைச்சிருக்கு. இதை செஞ்சு நல்லா சாப்பிட்டு அந்த மூக்கு அடப்பெல்லாம் திறந்து விட போகிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் சிக்கனோட சாரம்லாம் நல்லா இறங்கும். சிக்கனில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்களுக்கு
நல்ல உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம மல்லித்தூள் அதில் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டுருங்க. அதே மாதிரி இரும்பு சத்தும் இருக்குது. சிக்கனில் இருக்கிற சத்துலாம் எல்லாருக்கும் தெரியாமலாம் இல்லை. நான் புதுசாக சொல்லி ஒன்றும் தெரிய போகிறதில்ல. சிக்கன் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் பயந்துக்கிட்டு அதை சாப்பிட போகிற மாட்டுறாங்க. கண்டிப்பாக சிக்கனை சேர்த்துக்கணும் நம்ம உடம்புக்கு. எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து கொஞ்சம் மல்லி இலை போட போகிறோம். அப்படி போட்டு நல்லா வதக்கிட்டு, அடுத்தது உப்பு. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது நமக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட வேண்டியதான். அப்படியே ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுடலாம். விறகு அடுப்புக்கு நல்லா கண்ணில் ஏறிது. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். சிக்கன் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. சிக்கனில் வந்து செரட்டோனியம் இருக்குது. அதாவது இந்த செரட்டோனியம் வந்து மகிழ்ச்சியாக இருக்க ஒரு உதவுற ஒரு காரணி. B6 இருக்குது, இரும்பு இருக்குது, துத்தநாகம் இருக்குது, செலினியம் இருக்குது. நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடியது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த சீசனுக்கு இதை விட்டுக்கிட்டால் இந்த சளி தொல்லைக்கு ஒரு மருந்தே இல்லைங்க வீட்டில். அதாவது சாப்பாட்டுக்கு சாப்பாடும் ஆச்சு, மருந்துக்கு மருந்தாச்சு. அவ்வளோ இருமல் எனக்கு. இதை வச்சு தான் அந்த இருமல், தொண்டடப்பு, மூக்கட்டப்புலாம் எடுக்க போகிறேன். திறந்து பார்க்கலாம். பாருங்க, அதிக கலர்லாம் இல்லாமல் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டோம். அந்த சூப்பு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு பாருங்கள். எண்ணெய் மட்டும்தான் கொஞ்சோண்டு கூடுதலாக போயிடுச்சு. எப்போதுமே சூப்புக்கு எண்ணெய் கம்மியாக போடுங்க. பாருங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இந்த மாதிரி நேரத்தில் உப்பு பார்த்துங்க. உப்பு வந்து கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுங்க. சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த மிளகுத்தூளை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இதில் காரமே மிளகுத்தூள் தான். நீங்கள் எவ்வளோதுக்கு எவ்வளோ மிளகுத்தூள் கூடுதலாக போடுறீங்களோ அவ்வளோதுக்கு அவ்வளோ அந்த பாருங்கள், மிளகு போட்டோன்னா இன்னும் வேறு மாதிரி கலர் மாறுது பாருங்கள். அவ்வளோதுக்கு அவ்வளவு சூப்பராக நம்மளோட தொண்டை சளியை, மூக்கு சளி எல்லாத்தையும் ஒட்டச்சி எடுக்கும். மல்லி இலையும் அப்படியே தூவி நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்க வேண்டியதுதான். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். செம்ம வாசனையாக இருக்குங்க. அப்படியே இந்த சிக்கனோட வாசனை அப்படி இருக்குது. ஏன்னா நம்ம இஞ்சி போடலை. இஞ்சி போடாத என்னவே சிக்கனோட வாசனை பலமாக இருக்கும். அதாவது ஆவி பறக்க பறக்க இந்த மாலை நேரத்தில் பாருங்க. சூப்பு வந்து எப்போதுமே அப்படி கொதிக்க கொதிக்க குடிக்கணும். பைப்பிங் ஹாட்டுன்னு சொல்லுவாங்க. குடிக்கும்போது எப்போதுமே கொஞ்சம் பெப்பர் போட்டுங்க. அதேமாரி உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்தால் கொஞ்சோண்டு போட்டு குடிங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அந்த இந்த ஜலதோஷம் பிடிச்சவங்களுக்கு, நல்ல சளி பிடிச்சவங்களுக்கு, மூக்கடைப்பு உள்ளவங்களுக்கு இந்த சூப் அப்படியே சுட சுட குடிக்கும் போது தெரியும், அப்படியே அறுத்துக்கிட்டு ஓடுறது. எனக்கு ஸ்பூனால் குடித்தா சரி வராது, இப்படி தான் குடிக்க போகிறேன் நான். ஆஹாஹா, அல்டிமேட்டுங்க. நம்மளை நாம தான் பாராட்டிக்கணும். பாருங்கள், சூப்பு பிரமாதமாக இருக்குது. அந்த பெப்பரோட காரம், சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. இடையில இடையில இந்த மல்லி இலை குடிச்சா அடங்க மாட்டேங்குது. ஆஹா, நான் பாடவே தயாராகிடலாம். அந்த மாதிரி அப்படியே அறுத்துக்கிட்டு ஓடுது இந்த அடப்பலாம். இந்த சூப்பரான அல்டிமேட்டான தரமான இந்த சிக்கன் சூப்பை நீங்களே வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓ, சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் பிடிச்ச சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் இடையில நான் சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு தடைபடாமல் கிடைக்கும். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் சேனலை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியும். உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னன்னைக்கு வேணும். நன்றி உறவுகளே.